வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆல் வி இமேஜின் இஸ் லைட் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆக்சுவலா நிறைய பிலிம் ஃபெஸ்டிவல்ல வலம் வந்த படம். அதுவும் பிரஸ்டீஜியஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லப்படுற கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அதுல அவார்டு வாங்கின ஒரு படம். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த படம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழலாம். ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான ஒரு கதைக்களம் தான். அதாவது 3 பெண்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா கேரளால இருந்து மும்பைக்கு நர்ஸா வேலை பார்க்க வந்தவங்களா இருப்பாங்க. அதுல கனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட கணவர் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சு ஜெர்மனிக்கு வேலைக்கு போயிருப்பாரு. திருப்பி வந்திருக்கவே மாட்டாரு. ரொம்ப நாளா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பயங்கர ஏக்கத்தோட இருப்பாங்க. பட் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற தைரியமும் இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரியான இறுக்கமான ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா பிரபா. இவங்க அப்படியே கான்ட்ராஸ்டான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஆசையோட இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அந்த என்ஜாய் பண்றதுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது. சொல்ல போனா ரொமான்ஸ் பண்றதுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தவிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா காட்டுவாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்க அப்படின்னா சயான் அப்படின்ற ஒரு லேடியோட கதை. இவங்களும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இவங்க தங்கி இருக்கிற இடம் இருக்குல்ல, அது ஒரு வெல்ஃபேர் டெவலப்மெண்ட்டுக்காக இடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஸோ அந்த இடத்த காப்பாத்துறதுக்காக அவங்களோட போராட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 பேரோட லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் தீந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்தை ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஸ்டடி அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு நார்மல் கதைக்களம் மாதிரி இருக்கவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். 3 டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸோட போர்ட்ரேல் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல ஒருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏக்கங்கள், இது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா எமோட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல குறிப்பா கனி எமோட் பண்ண விதம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் சான்ஸே இல்லாம இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட டைட்டிலான ஆல் வி இமேஜின் இஸ் லைட் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்துல லைட்டை வச்சு விளையாண்டுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் சீக்வன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா ஒரு டிராவல்ல அந்த சிட்டியோட வியூவை லைட்ஸை வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. அதை ரொம்ப ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த சிட்டி ஆஃப் லைட்குள்ள அவங்களுக்கான ஒரு ஒளியை எப்படி அவங்க தேடுறாங்க அப்படின்ற மாதிரி டுவர்ட்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான செடேட்டிவ் ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லுவேன். ஒரு மாதிரி கதைக்குள்ளேயே போய் நம்மளே டிராவல் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்கும். இந்த இரானியன் மூவிஸ்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இன்ஃபேக்ட் டியூரேஷனுமே பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் அவ்வளோ ரியாலிட்டியோட நிறைய விஷயங்களை காட்டும் போது டுவர்ட்ஸ் நடக்கக்கூடிய, அதுவும் லாஸ்ட் 20 மினிட்ஸ் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் விஷயங்களா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது இந்த கதைக்கு பெருசா ஒட்டாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதுமே அப்ரப்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் ஒரு குவாலிட்டியான படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு இந்த மாதிரியான அவார்ட் மூவிஸ் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் அப்படின்றதே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.